திருநாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் படமாமதனம் கலியுகதேவ காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவ தலைப்பு மாங்கல்ய சரடை வாங்கிட்டு போங்க, மாங்கல்ய சரடை வாங்கிட்டு போங்க. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க, தானமே பாருங்கள். இன்றைக்கி ஒரு குருவாரமாக இருக்குது, அதில் உடைய சொந்த அனுபவம் ஒன்று நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இந்த சம்பவத்தை 1987 அவளுக்கு நடந்திருக்கு. அவள் இப்போ தான் அதை கேட்டு நம்ம அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணால் தான் அதெல்லாம் நடக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவம் நடந்தபோது அவருக்கு வயசு 38, அவளுடைய பொண்டாட்டிக்கு வயசு 34, அந்த மாதிரி நேரத்தில் நடந்திருக்கு. இப்போ அவளுக்கு வயசு 76 அவருக்காருது, அவளுக்கு அந்த மாமிக்கு 72 ஆகுது. இவள் அவளுக்கு ரொம்ப சொந்தக்காரா, ஒய்ஃப் வழியாக சொந்தக்காரான்னு நினச்சிக்கலாம், இருக்கா, க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். ரொம்ப ப்ரைவசிக்காக நான் ரொம்ப சொல்லலை அதை யார் என்னன்றதை. அவள் மெட்ராஸில் அவள் 2 பேரும் தம்பதிகள் 2 பேரும், அப்போ அவளுக்கு கம்மி தானே வயசு, சொன்ன மாதிரி 38 34. அவள் பையன் 7th ஸ்டாண்டர்டு ஸ்கூல் படிச்சிருந்தவன் ஆர்கே நகரில் சென்னையில் அவள் இருந்திருக்கா. அவருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை, அரக்கோணத்துக்கு போகணும் தினமும். அதனால் அவர் கிளம்பி காத்தால் எல்லாம் ஆகாரம்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி டிஃபன் இதெல்லாம் எடுத்துன்னு கிளம்புவார், லஞ்செலாம் எடுத்து ஸ்கூட்டரில் போய் அதுலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்க்கிங்கில் விட்டுட்டு ட்ரெயினை பிடிச்சி அரக்கோணம் போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரி வருவார், அதே மாதிரி ஸ்கூட்டர் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடுவார். February 7th 1987 அப்போ அன்றைக்கி என்ன இருக்குது, இவர் இந்த அவருடைய ஒய்ஃபுக்கு அன்றைக்கி பர்த்டே. அன்றைக்கி பாவம் அன்றைக்கி அந்த ஒய்ஃபோட அக்கா அத்தியும் பேர் 2 பேரும் வேறு வந்திருக்கா. எதேச்சும் அன்றைக்கி வந்திருக்கா, அன்றைக்கி பர்த்டேவாக இருந்திருக்கு. அதனால் அவள் கூட இருக்கா. அவர் நடுவில் எப்பயோ கால் பண்ணும்போது சொல்லியிருக்கார், அந்த பேங்க்கில் இருக்கவர் நான் இன்றைக்கி சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு இருக்கார். ஏன்னா அவள் வேறு வந்திருக்கான்னு சொல்லியிருப்பாளே, அதனால் இருக்கலாம். நான் சீக்கிரமே வந்துடுறேன், எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கோ இல்லை கோயில் போகிறதுக்கோ அதான் சொல்லியிருக்கலாம், பர்த்டேவாக இருக்குது பொண்டாட்டிக்குன்ட்டு. அப்படி இருக்கு. இவள் இங்கே இருக்கா, அங்கே பேங்க் முடித்து அவர் வரணும். அவர் ரிட்டர்ன் ஜேர்னி சீக்கிரம் வந்துடுவார் நார்மலாக விட அப்படின்னு நினைக்கும்போது, அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அரக்கோணத்துலேருந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வர வழியில் வேகமாக ஒரு லாரி வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரில, ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் இவரை தூக்கி அடிச்சிடுது லாரி. அடிச்சுட்டு அது லாரி பாட்டுக்கு போயிடுது, ஸ்கூட்டர் ஓரம் விழுந்துடுது. இவர் அப்படியே ஒரு தூக்கி போட்டிருக்கவரை ஒரு மேலே போய் ஒரு மரத்து மேலே தொங்கின்னு இருக்கார். அவ்வளோதான். இந்த எல்லாம் சீன் நடந்துடுது டக்குன்னு. ஆனால் மகாபெரிவாருடைய அத்தியந்த பக்தர்கள். அவர் முக்கியமாக அவர் மகாபெரிவானா உயிர். அவர் இன்னும் கூட சொல்லிகிட்டு இருக்கார். அவர் பேச்சில் கொஞ்சம் அந்த இதுவாக இருந்தால் கூட ஸ்டக்கப் ஆகிற மாதிரி இருக்குது அங்கங்கே கொஞ்சம். ஆனால் மகாபெரிவார இதை பற்றின தியானத்தை விடலை சொல்லின்னு தான் இருக்கார். ஏன்னா பெரியவா போட்ட இது இல்லையா, அது அப்படி தான் இருக்கும் பேஸு. எதிர்க்க டீ கடையில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் டீ குடிச்சுட்டு இருக்கான், கொஞ்சம் பேர் இருக்கா. அவர் இதை பார்த்துட்டு, அதான் பெரியவா பக்தர்கள் இல்லையா, அடிக்கடி அவர் வாரம் பெரியவா பக்தர் போயிடுவாராம், தரிசனத்துக்கு போவாராம் எவ்ரி சண்டே. அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ், ஆனால் அன்றைக்கி அங்கே போவாராம். அப்படின்னா பெரியவா விட்டுருவாடா. அந்த ஆட்டோ டிரைவர் உடனே கூட இருக்கவா கொஞ்சம் பேரை எடுத்துகிட்டு, அந்த மரம் இப்போல்லாம் பார்த்தாக்கானா எல்லாம் பிரிட்ஜாக இருக்குது, அந்த காலத்தில் இருந்த சீன் இது அப்படி தானே இருக்கும். அவரை கீழே இறக்கி அந்த ஆட்டோவில் போட்டுட்டு எடுத்துன்னு போயாச்சு. ஆனால் கோமாவுக்கு வந்துட்டார் அவர். அவர்கிட்ட இருக்க அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது போல இருக்குது, அதில் ஒரு பேர் இருக்குது, அது இவர் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் இருக்க அட்ரஸை நோட் பண்ணிட்டு யாரை கேட்க முடியும். இவரை கொண்டு போய் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு
அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரனே வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவா, பெரியவா பக்தா கொஞ்சம் தீரமாக கிளம்பி இவ்வாளும் கிளம்பி அங்கே போயிருக்கா. அந்த மட்டும் ஒய்ஃப் மட்டும் கிளம்பி அதே ஆட்டோலேயே பெரியவா அப்படி தானே அனுகிரகம் பண்ணுவா. அதுலேயே போயிருக்கா. போனால் அங்கே போனால் நிறைய ட்ரிப்ஸ் ஏறின்னு இருக்கு, கோமாவில் இருக்கார், எல்லாத்தையும் பார்க்குறா. இதெல்லாம் இதில் கூட அன்றைக்கி வந்த அவளுடைய அக்கா அத்தியம் பேர் அவளும் கிளம்பி வந்துட்டா. அவளுக்கு கவலையாக இருக்குது, என்னாச்சோ ஏதோன்னு. அவள் வந்து திருப்பி கிளம்பி ஏதோ வந்திருக்காவா. அப்புறம் அவளுக்கு வந்து இங்கே என்ன நடக்கிறதுங்கிற விஷயத்த சொல்லாமல், ஏற்கனவே கொஞ்சம் பாவம் இவளை விட வயசானவான்னா அவள் எப்படி இருப்பாள். ஒன்று நீங்கள் போய் அவர் பையன் வருவானே, ஏற்கனவே இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவாளோட பிள்ளை வருவானே, இதுக்கு போயிருக்கான், ஸ்கூல் போயிருக்கான். அந்த பையனை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் என்னன்றதை கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், யாராவது வருவா அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு அவள் வந்திருக்கா. கோமாவில் இருக்கான்லாம் சொல்லலை. ஆனால் அவர் அப்படி இருந்திருக்கார். 20 நாள் கோமாவில் இருந்திருக்கார். இந்த 20 நாள் இருந்தபோது அவர் இப்போவே சொல்கிறார், இதை அவர் ஒய்ஃபுக்கே தெரில, அவர் சொல்கிறார். அதெல்லாம் தான் நம்மளுக்கு அனுகிரகம், பெரியவா அனுகிரகம் தான். 2 தடவை பெரியவா எனக்கு அதை கோமாவில் இருக்கும்போதே பெரியவா வந்திருக்கா. அதான் பார்க்கணும். நம்ம கோமானா எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்குது, நம்மளால் எதுவுமே நடக்காமல் இருக்குன்னும் போது பெரியவா நடத்தி வைக்கிறா. பெரியவா வந்து இப்படி அனுகிரகம் பண்ணுற மாதிரி 2 வாட்டி வந்தா பெரியவா வந்தா அப்படின்னு சொல்கிறார் அவர். எப்படி இருக்கும். அப்போ 2 தடவை அப்படி வந்திருக்கார். இதெல்லாம் முடித்து அவள் திருப்பி நிறைய கஷ்டப்பட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிளைம் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் போக முடியாத பேங்க்குக்கு. அதனால் 1 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து பேங்க்குக்கு போக முடியாமல் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு சீனியர் போஸ்ட்டில் அப்படியே போஸ்ட்டுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் அந்த சேலரியோடையே அவருக்கு அந்த இது கிடச்சி அந்த இடத்துல அவர் உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கார். இங்கே வரும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், பக்கத்துலேயே வந்திருக்கார். அடையார் பிரான்ச்சுக்கே அவர் வந்திருக்கார். நல்ல பொசிஷனில் அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் பெரியவா வந்து அன்றைக்கி இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது சரியாக 1 வாரம் முன்னாடி இவா 2 பேரும் பெரியவாளை தரிசனம் பண்ண போவார். அது மாதிரி வான்னு கிளம்பி 2 பேரும் போயிருக்கா. இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவரும் பொண்டாட்டியும் போயிருக்கா. பெரியவா பார்த்துட்டு வரும்போது திடீர்னு அந்த பெரியவா ஏதோ சைகை பண்ணி சொன்னதுனால அந்த அணுக்கு தொண்டர் வந்து மாங்கல்ய சட்டு வாங்கின்னு போங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டா. அதில் குங்குமத்தை போட்டு கொடுத்தா அப்படின்றா. அது பெரியவா கையால் கிடச்சதோ இல்லை பெரியவா தொட்டு நிச்சயமாக கிடச்சிருக்கு. பெரியவா சொல்லி தான் மாங்கல்ய சட்டு கொடுத்துருக்கா. அந்த மாங்கல்ய சட்டு பெரியவா கையில் கொடுத்தது அன்றைக்கே பெரியவாளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, பெரிய இது வருது. ஆனால் மாங்கல்யம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சுமங்கலியாக இருப்ப அப்படிங்கிறதுக்கு தானே அதை வந்து பெரியவா வந்து அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் மாங்கல்ய சரடை வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு ஒரு அணுக்கு தொண்டர் சொல்கிறாருன்னா அது பெரியவா கிட்டேருந்து வந்த அனுகிரகம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பெரியவா வந்து அவனுடைய பக்தர்களை என்ன ஆனாலும் சரி காப்பாற்றுவார், கூடியே இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதவேச்சர்.